டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் என்று அனைத்திலும் பயணம் செய்ய ஒரே டிக்கெட் முறை ஜூன் 2வது வாரத்தில் அமலுக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த திட்டத்தின் சிறப்புகள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் என அனைத்திற்கும் பயணம் செய்ய ஒரே டிக்கெட் முறை என்பது ஜூன் 2வது வாரத்துல அமலுக்கு வர இருப்பதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக பொது போக்குவரத்திற்கு ஒரே டிக்கெட் முறையை கொண்டு வர வேண்டும் என தொடர்ச்சியாக முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இதற்கான பணிகள் என்பது இறுதி கட்டத்தை எட்டிருப்பதாகவும் ஜூன் 2வது வாரத்துல இந்த திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம், அதாவது கும்டாவின் மூலமாக பொது போக்குவரத்து முறைகளில் பயணம் செய்ய ஒரே டிக்கெட் முறையை அறிமுகம் செய்வதற்கு அந்த திட்டம் என்பது இறுதி வடிவத்தை பெற்றிருக்கிறது. சென்னையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல பேருந்து, மெட்ரோ, மின்சார ரயில் உள்ளிட்ட 3 போக்குவரத்து வசதிகள் இருக்கக்கூடிய நிலையில இந்த 3ற்கும் மக்கள் தனித்தனியாக டிக்கெட்டுகளை எடுத்து வரக்கூடிய நிலையில் இந்த தனித்தனியான பயணச்சீட்டிற்கு மாற்றாக இவை அனைத்தும் ஒரே பயணச்சீட்டாக கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த நடைமுறை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஜூன் 2வது வாரத்துல இத்திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஒரே டிக்கெட்டை பயன்படுத்தி இந்த 3லும் பயணிக்க வசதியாக ஒரு கார்டு என்பது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த கார்டு என்பது பாஸ் போன்று செயல்படுத்தப்படக்கூடிய வகையில இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கார்டை பயன்படுத்தி 3 பொது போக்குவரத்துகளிலும் பொதுமக்கள் எளிதாக பயன்பெறக்கூடிய வகையில், பயணம் செய்யக்கூடிய வகையில் இத்திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்படும் எனவும், குறிப்பாக இந்த கார்டை ரீசார்ஜ் செய்து பொதுமக்கள் பயன்படுத்தலாம், பயணிகள் பயன்படுத்தலாம் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான பணிகள் தான் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த மாதம் இத்திட்டம் என்பது செயலுக்கு வர இருக்கிறது. இதன் மூலம் QR கோடை பயன்படுத்தி அனைத்து பொது போக்குவரத்திலும் ஒரே டிக்கெட்டுடன் பயணம் செய்வதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அரசு பேருந்துகள்ல நேரடியாக டிக்கெட் பெற்றுக் கொள்ளும் முறைதான் இருக்கக்கூடிய நிலையில ரயில்ல UTS செயலி முறையிலும் நேரடியாக டிக்கெட்டுகளை பெறக்கூடிய வசதிகள் என்பது இருந்து வரக்கூடிய நிலையில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு பயண அட்டை, செயலி அல்லது நேரடியாக டிக்கெட்டுகளை பெறக்கூடிய வசதி என 3 வகையான திட்டங்கள் என்பது இருக்கிறது. இத்திட்டங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தற்போது இந்த கார்டை பயன்படுத்தி அனைத்து பேருந்துகள், ரயில்கள் மற்றும் மின்சார ரயில்கள்ல பயணம் செய்யக்கூடிய வகையில் இத்திட்டம் என்பது அறிமுகப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.